ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அவர்ஷோ க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான வேலை வாய்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6800க்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா நிராகரிப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த நிராகரிப்பு செஞ்சவங்களோட லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிச்சாங்க, யார் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் 2 க்ளோவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட், அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு அப்பப்போ அறிவிச்சிட்ருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அது போக பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர், ஸோ உள்ளிட்ட பதவிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 15ஆம் தேதி இதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டு எல்லாருமே அப்ளை பண்ணாங்க. ஸோ இதில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7000க்கு மேற்பட்டவங்களோட அப்ளிகேஷன் இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட லிஸ்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அஃபீஷியல் பேஜ்லேயே விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு mhc.tn.gov.in அப்படிங்கிற இந்த பேஜுக்கு வந்துருங்க. ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ரைட் சைடில் பாருங்கள், ரிஜெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ், போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இது ஒரு பதவிகளுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர். டிரைவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3. ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதோட ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ டிரைவருக்கும் மொத்தமாக ஒரு 711 பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6821 பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன காரணங்களுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அதை ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு PDF ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த PDFல பார்த்தீங்க அப்படின்னா த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் அப்ளைட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இன் த மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்வீஸ். அதாவது இது நோட்டிஃபிகேஷன் 2. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 15/1/2024 அன்றைக்கி இதை கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் நாட் பெய்டு, அதாவது ஃபீஸ் பே பண்ணாதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6657 பேர் ஃபீஸ் மட்டும் பே பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 159 பேர் டூப்ளிகேட், அதாவது 2 டைம் அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது டைம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டூப்ளிகேட் ஐடி வச்சு அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 159 பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பெய்டு ஆஃப்டர் டியூ டேட், அதாவது டியூ டேட் முடிஞ்சுமே ஃபீஸ் மொத்தம் ஒரு 5 பேர் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபீஸ் பே பண்ணாதவங்க 6658 பேர். ஸோ டூப்ளிகேட்டாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணவங்க ஒரு 159 பேர். ஃபீஸ் ஆஃப்டர் டியூ டேட் கழிச்சு அதாவது அந்த அறிவிக்கையில் கொடுத்த டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 6821 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்களுக்கு உண்டான பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி இதில் உங்கள் பேர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2வது போஸ்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த ஃபாலோயிங் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் அப்ளைட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர். ஸோ டிரைவருக்காக அப்ளை பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த நோட்டிஃபிகேஷன் 2, இது நோட்டிஃபிகேஷன் 3. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 711 பேர்த்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீஸ் பே பண்ணாதவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 684 பேர்த்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டூப்ளிகேட் அப்ளிகேஷன் 2 டைம் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 டைம் அப்ளிகேஷன் கொடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 27 பேர். ஸோ டோட்டலாக டிரைவர் போஸ்டிங்கில் மட்டும் 711 பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7530 பேர்த்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி எலாபரேட்டாக சொல்லியிருப்போம். ஸோ ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் பே பண்ணாமல் இருந்திருப்பாங்க, டூப்ளிகேட் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அது போக பார்த்தீங்க அப்படின்னா டியூ டேட் முடிஞ்சுமே பே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக மொத்தம் 7533 பேர்த்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இல்லாதவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டீட்டெயில் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்டேட்டாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.